September we met. Hi friends, welcome to Tamil Parampariyal channel. இன்னைக்கு வந்து ஒரு ஹல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹல்வாவும் கூட. இது வந்து வாட்டர்மெலன் ஹல்வா, தர்பூசணியில் ஹல்வா. சில பேர் தர்பூசணி தோலில் கூட பண்ணுவாங்க. அந்த தோலை சீச்சிட்டு அந்த மேலே இருக்க அந்த அவுட்டர் ஸ்கின்ல கூட பண்ணுவாங்க. நான் இன்னைக்கு வந்து தர்பூசணி உள்ள அந்த பழத்தில் தான் வந்து ஹல்வா செஞ்சு காமிச்சிருக்கேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் சிம்பிளான வேலை தான், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நம்ம எல்லாத்துலேயும் கோதுமை மாவு அப்புறம் அசோகா அல்வா அந்த மாதிரிலாம் சாப்பிட்ருப்போம். இது வந்து பழத்தில் அல்வாங்கிறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். பசங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இது ரொம்ப ஈஸி. எப்படின்னு செஞ்சு காமிக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் தமிழ் பாரம்பரியங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. சேனல் லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட்டர்மெலன் பீசஸ் வந்து ஃபஸ்ட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஹல்வாக்கு. இந்த கப்பில் வந்து எனக்கு ஒரு 3 கப் வந்தது வாட்டர்மெலன் நான் கட் பண்ணி வச்சுருக்குது. இப்போ நான் வந்து இது ஜூஸாக தான் எடுக்க போகிறேன். ஸோ நான் ஜூஸ் மெஷர்மெண்ட் தான் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு 1/2 லிட்டர் ஜூஸ் அளவுக்கு நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இதில் வந்து பழம் வந்து ஒரு 3 கப் இருந்தது. ஆனால் அரைச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து ஜூஸ் வந்து ஒரு 1/2 லிட்டருக்கு வந்துருச்சு. நான் இப்போ வந்து இதை மிக்சியில் போட்டு சீடெல்லாம் எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். பழம் வந்து நல்லா ஸ்வீட்டாக இருந்தால் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நல்லா டார்க் ரெட்டாக இருக்க பழமாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு கலர் பார்க்குறதுக்கு ஹல்வா. இப்போது இது வந்து எனக்கு நான் சொன்ன மாதிரி இதில் அளந்ததுக்கு எனக்கு 2 கப் வந்தது. அதாவது 1/2 லிட்டருக்கு ஜூஸ் வந்திருக்கு. இது கொஞ்சம் ஃபில்ட்ரு மட்டும் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி நல்லா ஃபில்ட்ரு பண்ணிட்டேன். இப்போது இதை எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் இது கூட வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை வந்து இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஒயிட் சுகர், இது வந்து ஒயிட் சுகர் வந்து ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். நான் எப்போதும் காம்பேர்ல அந்த கப்பு, இது வந்து 1/2 கப்பு மெஷர்மெண்ட்டு. இது வந்து ஒரு கப் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். இது வந்து 125 ml. நான் வந்து எனக்கு வாட்டர்மெலன் வந்து நல்லா கொஞ்சம் இனிப்பாக இருக்கனால நான் வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு தகுந்தாப்பில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க டேஸ்ட் மட்டும். இதை பவுட்ரு பண்ணி கூட போடலாம். நான் இதை அப்படியே தான் போட போகிறேன். ஏன்னா நம்ம இதை வந்து ஹீட் பண்ண தான் போகிறோம், எப்படியும் நம்ம காய்ச்ச தான் போகிறோம். அதனால நான் வந்து இதை அப்படியே தான் போடுறேன். கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் வந்து அடியில் பிடிச்சிக்கும், கட்டி போட்டுரும். அதனால அதை மட்டும் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி கட்டியே இல்லாமல் கலந்து விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். அது இப்போ நான் இதை உங்களுக்கு கலந்துட்டு நான் அடுப்பில் வைக்கும்போது காமிக்கிறேன். இப்போ வந்து இதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து அப்பப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஏன்னா கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கனால அடியில் வந்து தங்கிடும். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை கொஞ்சம் நான்ஸ்டிக்னால் வந்து ஹல்வா ஒட்டாமல் வரும் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் சுருண்டு வந்துருங்கிறதுக்காக நான் நான்ஸ்டிக் எடுத்திருக்கேன். உங்கள் சாய்ஸ் எது வேணால் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இது கொஞ்சம் மீடியம்லேயும் ஹைலையும் வச்சு மாற்றி மாற்றி இதை வந்து நம்ம கிண்ட போகிறோம். இது கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி கார்ன்ஃப்ளவர் சேர்த்துனால சீக்கிரம் வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் நீங்கள் கைவிடாமல் அப்பப்போ கிண்டிகிட்டே இருக்கணும். வெட்டிங்கன்னா கீழே அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். இது பாருங்கள், நல்லா கொஞ்சம் திக்காயிட்டே வருது. இன்னும் இந்த கொஞ்சம் அந்த வாட்டரி வந்து கொஞ்சம் ஓரத்தில் இருக்குது. அது நல்லா குறைஞ்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்காகும்போது நம்ம நெய் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கலாம். அதில் கொஞ்சம் நான் மீடியம் ஸ்லோ ரெண்டுலேயுமே மாற்றி மாற்றி தான் வச்சு பண்ணுறேன். கொஞ்சம் அடியில் பிடிக்காமல் மட்டும் பார்த்துக்கோங்க. திக்காக கொஞ்சம் இன்னும் பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் நெய் விடுற வரைக்கும் கொஞ்சம் நல்லா கிண்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கெட்டிய ஆரம்பிச்சிருச்சு, சைட்லலாம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் வந்து நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக 1/4 கப் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூனாக விட போகிறேன். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக விட்றேன்.
இந்த நெய்யெல்லாம் ஃபுல்லாக அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் நம்ம திரும்ப அடுத்து விடலாம். இந்த மாதிரி கிராஜுவலாக உங்களுக்கு எப்பப்போ வேணுமோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ விட்டுட்டு நல்லா இது கெட்டியாகிற வரைக்கும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதை இப்போ ஃபஸ்ட்டு விட்ட நெய்யெல்லாம் நல்லா வந்து இஞ்சிடுச்சு பாருங்கள். இப்போது திரும்ப அடுத்த தடவை நெய் விட்டுருவோம். ஏன்னா சைட்லலாம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, அதனால நான் திரும்ப அடுத்த ஸ்பூன் நெய் விட்டுறேன். இந்த மாதிரி ஒரு 1/4 கப் நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும்னா ஃபஸ்ட்டு கூட நெய் ஊற்றி கூட அந்த நம்ம கலந்து வச்சோம் இல்லையா, அது கூட விட்டுட்டு கடைசியாக இந்த மாதிரி ஒரு 2-3 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். ரொம்ப நெய் சேர்க்கலை, ஃபஸ்ட்டு வந்து சும்மா கிளறிட்டு லாஸ்ட்டாக தான் நான் நெய் சேர்க்குறேன் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போது இந்த நெய்யும் கொஞ்சம் அப்சர்வ் ஆகட்டும். இன்னும் கொஞ்சம் நெய் இருக்குது, நம்ம அதையும் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா தண்ணிலாம் வற்றி நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இப்போ இந்த டைமில் நட்ஸ் வந்து பாதாம், பிஸ்தா, முந்திரி 3 வச்சுருக்கேன். வேணும்னா நீங்கள் வந்து வறுத்துட்டு கூட போட்டுக்கோங்க நெய்யில். நெய் வந்து ஒரு 1/4 கப் போட்டிங்கன்னா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும், இல்லைன்னா வந்து அல்வா மாதிரி இருக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் நெய் மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் நான் இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இது ஒரு நான் இதை இப்போ ஃப்ரீஸ் பண்ண போகிறேன். இதை சூடாக நீங்கள் அப்படியே கிண்ணத்தில் போட்டு கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி கூட கொடுக்கலாம். நான் அதை கொஞ்சம் ஒரு மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ண போகிறேன். நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நான் உங்களுக்கு அப்புறமா எடுத்து காமிக்கிறேன். இது வந்து இந்த அல்வா வந்து நான் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கீழே வந்து நெய் தடவிட்டேன். இதுக்கு மேலே அதை வச்சுட்டு செட் பண்ணி ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் வச்சுருந்தேன். இப்போ 1 மணி நேரம் கழிச்சு எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சூடாக கூட சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஹல்வா ரெடி. இது இப்படி கூட வச்சுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் இதை பீசஸ் கூட போடலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது இந்த பிஸ்கெட் கட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதை கூட வச்சு இந்த மாதிரி ஷேப் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஷேப்ஸ் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட தர்பூஸ் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான அல்வாவாக இருக்கும். ஏன்னா பழத்தில் ஹல்வா செஞ்சு நம்ம ரொம்ப டேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டோம். எங்கேயாவது ஃபங்க்ஷன் போனப்போ அந்த மாதிரி தான் ரொம்ப நிறையா பார்த்துருப்போம். ஸோ இது நமக்கு வந்து வீட்டில் ஒரு ஹாஃப் வந்து ஜூஸ் போட்டுட்டு மீதி ஹாஃப் இருந்தது, நாளைக்கு அடுத்த நாள் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரிலாம் இருந்ததுன்னா இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கும், பசங்களுக்கும் பிடிக்கும். ஏன்னா இது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தனால கொஞ்சம் புடிங் மாதிரியும் ஃபீலில் இருக்கும். சூடாக சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். அந்த நெய்யோட நல்லா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழ் பாரம்பரியங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்களும் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஈஸியான நிறையா ரெசிபீஸ், குக்கரி ரெசிபீஸ், கிராஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. Thanks for watching. Stay home, stay safe. Bye.